ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேன்மிட்டா ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு பிணையும் போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா பிணைஞ்சிட்டே இருக்க நல்லா சாஃப்டாக சூப்பராக ஆகிடும் மாவு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நெய் போட்டு மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 hours ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ அது 2 hours இருக்கட்டும் ஒரு சைடில். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் சுகர், அதே அளவுக்கு 1/2 கப் தண்ணி, அதுக்கப்புறம் நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்மளுக்கு ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம். பட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பாயில் பண்ணி சுகர் கரையிற வரைக்கும் பாயில் பண்ணி சைடில் எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் இப்போ பிசைஞ்சிருக்க மாவை எடுத்து பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு, ஃப்ளஃபியாக பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து அந்த மாவை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஷீட்டு மாதிரி ரொம்ப தின் ஷீட்டாக இருக்கவும் கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மைல்டான ஒரு மீடியம் ஸ்டேட்டில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சன்னமாக போடாதீங்க. 2 சப்பாத்தி மாவு அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நம்ம தேய்ப்போம் இல்லையா சப்பாத்தி மாவு, ஸோ அந்த அளவுக்கு 2 சப்பாத்தி மாவோட திக்னஸ் இருந்தால் போதும். ஸோ இப்போ அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுக்கு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன ஒரு பாட்டில் கேப் எடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்துடும். ஸோ இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஹார்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் அழகாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு இப்போது. ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டு வறுத்துடலாம். இப்போ நம்ம மிதமான தீயில சூடு பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இப்படி அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டலாம். ஸோ கொஞ்சமாக நம்ம நிறையா பேட்சஸ் செஞ்சுருப்போம். ஸோ அதில் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 to 3 hours நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சரை காட்டாமல் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக ப்ளஃபியாக இருக்கும் பாருங்கள். அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது, அது எம்மையாக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பை பை. See you next video.